பாருங்க இந்த நேச்சுரலான ஹேர் டை ஆயில் வந்து எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடிகளை கருகருன்னு மாத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் அப்படிங்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. சளி பிடிக்கும் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஹேர் டை ஆயில் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியா நீளமா வளருங்க. இப்போ இந்த ஹேர் டை ஆயில்ல மூணே பொருட்கள் சேர்த்திருக்கோம். என்ன 3 பொருட்கள், இந்த ஹேர் டை ஆயில எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா துளசிங்க. துளசியை வந்து இந்த ஹேர் டை ஆயில்ல எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும், ஹேர் டை அப்ளை பண்ணாலும், ஹேர் டை ஆயில் அப்ளை பண்ணாலுமே நிறைய வந்து தலைவலிக்குது, சளி பிடிக்குது இப்படிலாம் சொல்றாங்க. இந்த துளசி இலைய வந்து இந்த ஹேர் டை ஆயில்ல சேர்த்து நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு சளி தொந்தரவு இல்லாம இருக்கும். அதே மாதிரி இந்த துளசியில பாத்தீங்கன்னா ஹேருக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த துளசி வந்து பாத்தீங்கன்னா பொடுகு பிரச்சனையில இருந்து நம்மளுடைய முடியை வந்து பாதுகாக்கும். ஸ்கேல்ப் எல்லாம் நல்லாவே வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குங்க. அதனால நம்மளுக்கு வந்து பொடுகு பிரச்சனையே இருக்காது. முடியும் பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு நீளமா வளரும் துளசியை சேர்க்கறதுனால. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நான் துளசி எடுத்திருக்கேன். நான் 100 ml ஹேர் டை ஆயில் தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதனால இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இது ஓரமா இருக்கட்டும். அடுத்து இந்த ஹேர் டை ஆயில்ல சேர்க்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா கத்தாழைங்க. கத்தாழை வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா லாங்கா வளர்த்து கொடுக்கும். அதே மாதிரி முடியை வந்து நல்லா ஷைனிங்கா மாத்துங்க. முடி நல்லா சாஃப்டா ஆயிடும் இந்த ஹேர் டை ஆயிலை நீங்க பயன்படுத்திட்டு வரும் பொழுது. அதே மாதிரி இந்த அலோவேராவை வந்து நம்ம ஹேர் டை ஆயில்ல சேர்க்கறதுனால முடி வந்து நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்குங்க. இதை வந்து பறிச்சுட்டு நான் தண்ணியிலேயே போட்டு வச்சுட்டேங்க. இதுல இருந்து எல்லோ கலர்ல ஒரு திரவம் வரும். அந்த லிக்யூட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே தலையில தேய்ச்சோம் அப்படின்னா இச்சிங் ப்ராப்ளம்லாம் வரும், அப்படியே அரிக்கும், ஸ்கேல்ப் எல்லாம் அரிக்கும். அதனால இந்த முகத்துக்கு தடவுறதா இருந்தாலும் சரி, ஹேருக்கு அப்ளை பண்றதா இருந்தாலுமே சரி, நீங்க வந்து நல்லா கழுவிருங்க. அப்படியே தண்ணியில போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் திரவம் எல்லாமே தண்ணிக்குள்ளார போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 4-5 வாட்டி அலசிட்டீங்கன்னா போதுங்க. நம்மளுக்கு வந்து அலோவேரா வந்து ரெடி ஆயிரும். இந்த ஹேர் டை ஆயில்ல வந்து அலோவேரா ஜெல்ல சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஹேர் growth செம்மையா இருக்குங்க. இப்ப பாருங்க, தோலெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, குட்டி குட்டி பீஸா கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பொருட்களை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி இப்போ ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா இதுல ஒரு பொடி மட்டுமே சேர்ப்போங்க. இந்த ஹேர் டை ஆயில நம்ம கரெக்டான பதத்துல காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ஆயில் வந்து கெட்டே போகாது, சளியும் பிடிக்காது நம்மளுக்கு. இப்போ நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாம கடாயை வந்து பாத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து நல்லா சிம்ல வச்சிருங்க. இப்போ இதுல நான் வந்து 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஹேர் டை ஆயில் வந்து நல்லா திக்கா வேணும் அப்படின்னா இதோட கொஞ்சமா விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சிருங்க ஸ்டவ். ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். தேங்காய் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த பொருட்களை வந்து இதுல சேர்க்க போறோம். பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இந்த அலோவேரா ஜெல்லையும் துளசியையும் இதுல சேர்க்க போறோம். எல்லாமே பச்சையா இருக்குங்க. இந்த அலோவேரா ஜெல்லுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணி பதம் இருக்கும். அதனால எண்ணெயில போட்டோன்னே சடசடன்னு சத்தம் கேட்கும். அதனால பார்த்து பொறுமையா செய்யுங்க. பாத்தீங்களா, போட்ட உடனே வந்து பாருங்க நல்லா சடசடன்னு சத்தம் கேட்குது இல்லையா? அதனால பொறுமையா கையில படாம தள்ளி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா பார்த்து செஞ்சுக்கோங்க. ஹேர் டை ஆயில கரெக்டான பதத்துல நம்ம காய்ச்சி எடுக்கும்போது நம்மளுடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கும். முடி பார்த்தீங்கன்னா நல்லா நீளமா அடர்த்தியா நல்லா சாஃப்டா கருகருன்னு வளருங்க. இப்போ பாருங்க, சிம்மில் தான் வச்சு செய்கிறேன். கிடக்கிடப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு வருது, நுரையும் அடங்கிட்டு வருது.
நம்ம போட்ட பொருட்கள் ரெண்டுமே நல்லா வெந்து வரணுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை ஒரு ஆயுர்வேத டாக்டர் வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணியிருந்தாரு. அது கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் நிறையவே இருந்துச்சு. நல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன், ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்லாம் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல அமேசிங்காக ரிசல்ட் கிடச்சிச்சுங்க. ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆச்சு. எனக்கு வந்து குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சு இந்த ஹேர் டே ஆயிலு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரள ஆயுர்வேத டாக்டரு. இப்போ பாருங்க, லைட்டாக வந்து நுரையெல்லாம் அடங்கிட்டு வருது இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு பொடி சேர்க்க போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்ரி பொடி, இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இண்டிகோ பவுடர். இதை வந்து நான் 100 ml வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக காய்ச்சி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொருட்களோட அளவை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஆயில் அளவை ஜாஸ்தி பண்ணும்போது பொருட்களோட அளவும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பாருங்க, இண்டிகோ பவுடர் போட்ட உடனே பாருங்க கலர் பாருங்க கரும் பச்சை கலர்ல ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம காய்ச்சிட்டு அப்படியே இந்த கரும்பு கடையில் வச்சிருவோம். அப்போ கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கருன்னு நல்ல சூப்பரான ஹேர் டே ஆயில் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ நுரையெல்லாம் அடங்கணுங்க. நுரையெல்லாம் அடங்கிட்டு இதுல இருந்து புகை வரும் லைட்டா. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஓகே, உங்களுக்கு வந்து அவுரி பொடி ஒத்துக்காது, எனக்கு இச்சிங் ப்ராப்ளம்லாம் வருது, சளி பிடிக்குது, தலைவலிக்குது இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்காக தான் நான் வந்து இதில் வந்து துளசி இலையை வந்து நான் சேர்த்துருக்கேன். இதனால வந்து நம்மளுக்கு தலைவலி பிரச்சனையோ சளி பிடிக்கிற பிரச்சனையோ எதுவுமே வராது. அவுரி இலை வந்து அவ்வளோ நல்லதுங்க நம்மளுடைய ஹேருக்கு. முடியை வந்து நல்லா கருகருன்னு வச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தும் அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி முடி வந்து நல்லா கருகருன்னு ஆரம்பத்துல இருந்தே வளர ஆரம்பிச்சிருங்க. இளநரை அப்படின்ற பிரச்சனையே குழந்தைங்களுக்கு வராது. ஓகே, இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து நுரை அடங்கிட்டு வருது. பாருங்க புகை வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க கலர் எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளவு திக்கா ஹேர் டே ஆயில் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நுரை எல்லாமே அடங்கிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நுரையெல்லாம் அடங்கிட்டு வருது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹேர் டே ஆயில இந்த இரும்பு கடாயிலேயே அப்படியே வந்து ஒரு 1 மணி நேரம் விட்டுடுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட விட்டுருங்க, நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமா இந்த ஹேர் டே ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்படி ஸ்டோர் பண்றது, இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இப்போ ஆறட்டும், ஒரு 2 hours கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு, ஒரு 2 hours ஆயிடுச்சு. கலர் பாருங்க எவ்வளவு கருகரு நம்மளுக்கு மாறி இருக்கு. இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம வேற ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து வடிகட்டணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க இந்த ஹேர் டே ஆயிலை வந்து அப்படியே வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கும் போது வடிகட்டிட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். 3 பொருட்களுமே இந்த ஹேர் டே ஆயில ஊறிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு சூப்பரா ரிசல்ட் வந்து நல்ல 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த 3 பொருட்களுமே இந்த ஹேர் டே ஆயில்ல ஊறிக்கிட்டு இருக்கும் பொழுது ரிசல்ட் பாத்தீங்கன்னா 100% நம்மளுக்கு கிடைக்கும். இதுல இருக்கிற ஆலோவேரா ஜெல், துளசி எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளாரையே போட்டு வச்சிடலாம். பாருங்க சூப்பரா நேச்சுரலான ஹேர் டே ஆயில் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம வேணுங்கிறப்ப வடிகட்டிட்டு டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு பவுல்ல வந்து கொஞ்சமா எடுத்துட்டு டபுள் பாயில் மெத்தட்ல சூடு பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் டே ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கணுங்க. 3 மாசத்திலேயே உங்களுக்கு ஹேர் growth பாருங்க செம்மையா வர ஆரம்பிச்சிடும். இந்த பொருட்கள் வந்து அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன்.
தேங்க்யூ.